130 140 நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் நாய் எப்படி வந்தது பாருங்கள். ஆமாங்க, ஸ்கிட்டே ஆகலைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கைப்புள்ளையை தான் வந்து டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட் எடுக்க போகிறோம். டாப் ஸ்பீட் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் 2 விதமாக எடுக்க போகிறேன். அதே மாதிரி பிரேக் டெஸ்ட்டு நான் அப்படியே எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் இப்போ வந்து 2 விதமான டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறேன். சென்னை அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் தான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த வண்டிக்கு டாப் ஸ்பீட் வேறு எங்கே ஓட்டுறது, நம்ம NH38லலாம் ஓட்ட முடியாது, கஷ்டம் தான். 150 வரைக்கும் ஓட்டலாம், 160 ப்ளஸ் போகும்னு நினைக்கிறேன். என்னோடய வெயிட்டுக்கு 165 போச்சுன்னா செம்ம. அப்படி 160னா கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓட்ட போகிறதுன்னா 140 அந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க, இப்போ போயிட்டு நம்ம வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ வேர் க்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சீப்பான க்ளவுஸு, ஒரு 1000 ருபீஸோ எவ்வளோ தான் வந்தது. நல்லா இருக்கு. ஆனால் இந்த க்ளவுஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போட போகிறேன். பட் ஆனால் கம்ஃபர்ட் வந்து போட்ட அன்றைக்கே வந்து இந்த பிரேக்கிங் பீரியட்லாம் நமக்கு தேவைப்படும்ல, சில க்ளவுஸ்லாம் இங்கெல்லாம் இடிக்கும்ல இந்த இடத்துலலாம், அதெல்லாம் எதுவும் பிரச்சனையே இல்லை. இப்போ இன்றைக்கி இந்த க்ளவுஸ் போட்டு தான் ஓட்ட போகிறேன். அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ABS ஆனில் வச்சுருக்கேன், ட்ராக்ஷன் கண்ட்ரோலை வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஓகேவா, ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் வச்சா தான் நம்மளோட வண்டியோட ஃபுல் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கிளம்பலாம். இப்போது எப்படி பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டாப் ஸ்பீட் வந்து எவ்ரி 5000 to 6000 RPMல கீர் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். 5000 to 6000ல் கீர் ஷிஃப்ட் பண்ணி அப்படியே டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்க போகிறேன். அதே மாதிரி அந்த ரெட் லைன் லிமிட்டர் இருக்குது தெரியுமா, அதை வந்து மேக்ஸிமமில் வச்சுட்டேன். இதை காட்டுறேன் பாருங்கள். ரெட் லைன் லிமிட் வந்து நான் வந்து மேக்ஸிமமில் வச்சுட்டேன். செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டோன்னா ஷிஃப்ட்டு லைட்டு, அதில் இப்போ RPM 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12000ல் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து RPM 2 பார்த்தீங்கன்னா அதுவும் 12000ல் தான் வச்சுருக்கேன். ஓகேவா, ஏன்னா ரெட் லைன் லிமிட்டர் வந்து ஃபுல்லாக எண்டுக்கு வச்சுட்டேன். எண்டுக்கு வச்சுட்டு ஓட்டி பார்ப்போம். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஷிஃப்டிங் வந்து 5000 to 6000ல் கீர் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். குயிக் ஷிஃப்ட் ஆனில் தான் இருக்குது, அது வேணும்னா போட்டுப்பேன், அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் அட்டம்ப்ட் தான் வந்து 0 to 60, 100, 120, 150யோட டைமிங்கோட டாப் ஸ்பீட் போட போகிறேன். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேஷுவலான டாப் ஸ்பீட். லெட்ஸ் கோ. ஆனால் இந்த டாப் ஸ்பீட் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே, 6000 RPM செகண்ட் கியர் 50, 6000 RPM தேர்ட் கியர் 66, ஃபிஃப்த்து கியர் 80, சிக்ஸ்த்து கியர் 97. ஸோ ஃபிஃப்த்து கியரில் 97 போயிருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே டாப் ஸ்பீட் எடுக்கலாம். ஏய் மாடு இருக்குது, மாடு மாடு வராத. வந்து 154 இவ்வளோ தான் போச்சு. இப்போ அடுத்த இது வந்து என்ன பண்ணலான்னா, ஃபுல்லாக ரெட் லைன் லிமிட் வரைக்கும் அழுத்தி கீர் போடலாம். அதில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இல்லைங்க வண்டி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரெட் லைன் லிமிட் வரைக்கும் போயிட்டு, ரெட் லைன் எவ்வளோ தூரத்தில் கட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே 10000ல் வந்து அந்த ஆரஞ்சு கலர் கோடு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ரெடி. அதே மாதிரி வந்து இதில் வந்து என்னென்னா வந்து நான் வந்து 60, 100, 120, 150 வரைக்கும் டைமிங் பார்க்க போகிறேன். ரோட்டில் எல்லாம் ஃப்ரீயாக இருங்கப்பா, கொஞ்சம் குறுக்கில் யாராவது வந்துட போகிறாங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. 60, 80, 100, 137, 100 இருக்குது, கிராஸ் ஆகிடக்கூடாது. டோல் வந்துருச்சா, போச்சு. இல்லைங்க, டோலை தாண்டுவோம். ஓகே, இல்லைங்க ஃபஸ்ட் கியர்லேருந்து போவோமா மறுபடியும்? ஓகே, லெட்ஸ் கோ.
அதாங்க அந்த டவுன் இறங்க சொல்ல 165 போகுது எனக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகல. இதுக்கு மேலே என்னத்தை போராடுறது வண்டியோட. இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக 100 கிலோமீட்டர் காலியாக இருந்தால் தான் டாப் ஸ்பீட் ஓட்ட முடியும் போல். ஏன்னா இது வந்து என்னோடய வெயிட்டுக்கு ஈஸியாக 150 டச் ஆகிடுது. பட் ஆனால் அந்த 150லேருந்து 160 வந்து ரொம்ப காலியாக இருக்கணும். அப்போ தான் 160 வரைக்கும் போகும் போல். கொஞ்சம் லைட் வெயிட் ஆள் ஓட்டினாங்கன்னா ஈஸியாக 165 170 டச் ஆகுங்க வண்டி, கண்டிப்பாக டச் ஆகும். ஏன்னா எனக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 8500க்கு மேலே போகவே மாட்டேங்குது அந்த ஆர்பிஎம். அதுக்கு மேலே நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், 8500க்கு மேலே நகரில். சரி பரவாயில்ல, எனக்கு தேவையானது 130 140 ஓகே, அது நல்லா இருக்குது. இப்போ 130 140 நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் நாய் எப்படி வந்தது பாருங்கள். அதுக்கு தான் இந்த ஹைவேல வந்து மனுஷங்க யாரும் கிராஸ் பண்ண போகிறதில்ல. இந்த நாய் மாடெல்லாம் வந்து இருக்குமா, அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் உஷாராக நம்ம டீல் பண்ணணும். அதனால தான் ஒரு வாட்டி ஒரு இடத்துல வந்து மாடு லெஃப்ட்டில் நின்றுட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நான் இங்கேயே வந்து அலர்ட் ஆகி ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். 140 போனால் என்ன மைலேஜ் வந்து ஒரு 23 25க்குள்ளே தான் தரும். பரவாயில்ல, நம்ம என்னோடய பர்பஸ்க்கு அது பரவாயில்ல, எனக்கு போதுமானது. அதே மாதிரி வண்டியோட இந்த ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பாரு, ஏன்டா டேய் ஏன்டா இப்படி வரீங்க. 140 வரைக்கும் எனக்கு ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா தாங்க இருக்குது. 150 போனாலும் ஒன்றும் தெரில. ரொம்ப ஹெவி வின் பிளாஸ்ட் அடித்தா மட்டும் ஒரு சின்ன மைல்டு ஜர்க்கு இருக்குது, அவ்வளோதான். ஏதாவது ஒரு வண்டியை நம்ம வந்து ஒரு 140 150 ஓவர்டேக் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன இப்படி ஒரு சின்ன ஷேக் கொடுக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து 120ல் கொஞ்சம் நேரம் ஓட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும் அது. 120 வந்து நம்மளுக்கு 6200 ஆர்பிஎம்மில் 6400 ஆர்பிஎம்மில் 120 போயிடுது. அதே மாதிரி இப்போ 140 போகிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 140 வந்து கரெக்டாக 7800 ஆர்பிஎம்மில் 140 போயிடுது. நம்ம வந்து ஒரு 6500 ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம். நல்லா அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா 140ல் நம்ம என்ன மிஞ்சி போனால் எவ்வளோ நேரங்க ஓட்ட போகிறோம்? மிஞ்சி போனால் என்ன ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமா ஒரு ஸ்ட்ரெச்சு? அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்லோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண வேண்டியது அழகாக வந்து 120. ஸோ இந்த மாதிரி மாடெல்லாம் தூரத்தில் பார்த்துட்டிங்கன்னா 140ல் வந்தாலும் சரி 200ல் வந்தாலும் சரி அங்கேயே ஸ்லோ பண்ணிவிடுங்க. உங்களால் மேனேஜபிள் பிரேக் அடிக்க முடிஞ்சால் மட்டும் நீங்கள் கண்ட்ரோலில் வாங்க, இல்லைனா தயவு செஞ்சு ஸ்லோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த மாடெல்லாம் வந்து நடந்து போகிற வரைக்கும் அது பாட்டு போகும். ஏதாவது காருக்காரன் லாரிக்காரன் வந்து கொஞ்சம் ஜர்க் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அங்கேயும் இங்கேயும் தெரிச்சிரும், நம்ம மேலே வந்து தேவையில்லாமல் வந்து உளுந்து கிடக்கும். அதனால் வந்து மாடு நாய் ஏதாவது தூரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து ஸ்லோ பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது, ஓகேவா? ஏபிஎஸ் வந்து ரோட் மோடில் தான் இருக்குது, ஏபிஎஸ் ஆனில் தான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது வந்து என்னென்னா 120லேருந்து இப்போ 0க்கு பிரேக் அடிக்கிறோம். ஓகே ரெடி? 120 3 2 1. ஓகே, எங்கேயும் ஸ்கிட் ஆகல. அந்த சின்ன ஸ்கிட்டு ஃபீல் நல்லாவே தெரியுது. கிக்கி 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 காக்கா வலிப்பு இந்த மாதிரி கற்றுது வண்டி. சரி 120லேருந்து எவ்வளோ சீக்கிரம் இருந்ததுன்னு தெரில. இப்போ அடுத்தது ஒரு வாட்டி 80லேருந்து அடிக்கலாம். ஏன்னா 120லேருந்து அடிச்சாச்சா, அடுத்தது 80லேருந்து எவ்வளோ குயிக்காக நிற்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வண்டியோட ஒரு மினிமல் க்ரூசிங் ஸ்பீடே வந்து நீங்கள் 80ல் தான் ஓட்டி ஆகணும். 80க்கு கீழே ஓட்டினீங்கன்னா வண்டி கிட்டிக்கிட்டு இந்த யூனிட் ஆடும். அதனால் இப்போ 80லேருந்து ஒரு 0 அடிக்கலாம். அப்புறம் வந்து ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேணால் 100லேருந்து 0 அடிச்சிக்கலாம். ஆனால் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி நான் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போமே, ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஒரு வாட்டி அடித்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. ஸோ இப்போது 80 ரெடி 3 2 1. வாவ், நல்ல பிரேக்கு. இப்போ அடுத்தது வந்து ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி 80லேருந்து 0 அடிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா? ரெடி? இல்லைங்க, ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். செட்டிங்ஸ், மோட்டார் சைக்கிள், ஏபிஎஸ், ஆஃப் ரோடு. ஓகே, இப்போ ஒரு வாட்டி என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40ல் போயிட்டு ஸ்கிட்டு மட்டும் அடித்து பார்க்குறேன், எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அடிப்போம் பிரேக்கு. நம்ம பாட்டு போயிட்டு ஈன்னு போய் அடித்து எங்கேயா ஊந்து கிடக்கூடாது. நல்லா சவுண்டு கேட்குது. இப்போ அடுத்தது வந்து பின்னாடி 2 வண்டி வருது, அவங்க போட்டோம். ஃப்ரண்ட் பிரேக்கை ஃபுல் ஃபோர்ஸில் அடித்து பார்க்குறேன். அடித்து பார்த்து அது ஒரு மாதிரி சைடாக ஸ்கிட் அடிக்குதா ஸ்ட்ரைட்டாக ஸ்கிட் அடிக்குதான்னு தெரில. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 80 இல்லை 100லேருந்து ஒரு பிரேக் அடிப்போம். ஓகேவா? ஓகே, எல்லா வண்டியும் போயிடுச்சு. பின்னாடி ஒரு வண்டி இல்லை. ஓ, ஃப்ரண்ட்டு வந்து அப்போ ஏபிஎஸில் தான் இருக்கோ? 2 ஏபிஎஸும் கட் ஆகாதா? ஸ்கிட்டே ஆகல சுத்தமாக.
ஆமாங்க, ஸ்கிட்டே ஆகலைங்க. அப்போ பேக் வீல் மட்டும் தான் ஸ்கிட் ஆகுது. இங்கே பாருங்கள், பேக் வீல் சவுண்டு கேளுங்களேன். இப்போ பாருங்கள், பேக் வீல் அடிக்கிறேன், கேட்டுச்சா? அப்போ ஃப்ரண்ட் வீல் ஸ்கிட் ஆகலை, பேக் வீல் மட்டும் தான் ஸ்கிட் ஆகுது. சரி, ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. நம்ம கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ 80லேருந்து ஒரு வாட்டி அடிப்போம். 80, ரெடி, 3, 2, ஐயோ இல்லைங்க, ரெடி, 3, 2, 1. அம்மாடி, என் டயர் தேஞ்சு போச்சு. போங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து ஸ்பீடாக வந்து அடித்ததுலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சி கிச்சின்னு சவுண்டு வரல. பட் ஆனால் டயர் மட்டும் எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்குன்னு பாருங்களேன். தெரியுதா? இந்த கோடு பாருங்க, இந்த கோடு தான் அங்கேருந்து அடிச்சிருக்கேன். ஸோ இங்கே இந்த ரிஃப்ளெக்டரோட கோடு முடிஞ்சிருக்கு. 1, 2, 3, 4வது ரிஃப்ளெக்டர். ஸோ 4 ரிஃப்ளெக்டருக்கு வந்து சல்லுன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஃபைனலாக ஒன்று உங்களுக்கு சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த வண்டி வந்து லோவில் வந்து ரொம்ப கடன்னு அடிக்குதுன்னாங்களே, அதை வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணலாமா, இல்லைனா உங்களுக்கு ரோட் டெஸ்ட் ரிவ்யூவில் ஆட் பண்ணலாமா? சரி, உங்களுக்கு அது வந்து நான் ரோட் டெஸ்ட் ரிவ்யூவில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட் வீடியோ எடுத்தாச்சு. நம்ம கைப்புள்ள வந்து என் வெயிட்டை வச்சுக்கிட்டு இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் படுதுங்க. 155 ஈஸியாக எடுத்துடுறாரு. 155லேருந்து 160 போகிறதுக்கு ரொம்ப அழுகுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்டா நீ எலும்பு மாதிரி இருந்துட்டு என் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு என்ன டார்ச்சரடா பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு திட்டுதுங்க. 160 தொடுறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுது. அந்த ஸ்லோப் இறங்கிச்சுல, அந்த ஸ்லோப்பில் 164 165 டச் ஆயிடுச்சு. எனக்கு சரியாக கவனிக்கலன்னா அதை. அதே மாதிரி வந்து இடையில ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாய் எப்படி குறுக்கில் வந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட் எடுக்க சொல்ல நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வெயிட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹைவே கிடச்சிதுன்னா 160 ஈஸியாக டச் ஆகிடுங்க. 160 மேக்ஸ் டச் ஆகுங்க. 150 152லாம் அப்படியே டக்குன்னு டச் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அப்படியே ராமா பொறுமையாக இழுக்கிறார், கைப்பில் பொறுமையாக போகிறார். அதுக்கப்புறம் வந்து பிரேக் டெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் டெஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு வந்து அந்த ஏபிஎஸ் வந்து ஆஃப் ரோடில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டு வந்து ஸ்கிட்டே ஆகலை. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு ஏபிஎஸ் வந்து பேக் மட்டும் தான் கட் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு அது சரியாக தெரியல. பட் ஆனால் பேக் வீல் நல்லா அந்த ஒரு 40ல் போய்ட்டு அடித்தோன்னா கீன்னு நல்லா சவுண்டு வருது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 80ல் வந்து அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் கோடு மட்டும் தான் உழுதே தவிர்த்து அந்த கீன்னு சவுண்டே வரல. பிரேக்கெல்லாம் வந்து பயங்கர ஷார்ப்பு. சில வண்டிலாம் வந்து பிரேக் அடி சொல்லி இப்படி சைடில் இப்படிலாம் போகும்ல, இதெல்லாம் அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே பாயிண்டில் அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக நிற்குது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து ரோட் டெஸ்ட் ரிவ்யூவில் வந்து நான் என்ன மெயினாக ஒன்று சொல்ல போகிறேன்னா, இந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து ஒரு மாதிரி கடன்னு இந்த டூம் செட்டு இப்படி ஆடுது தெரியுமா, அது வந்து நான் வந்து ஒரு 6வது கீர்லேருந்து ஒரு 90 வரைக்கும் போயிட்டு 90லேருந்து அப்படியே ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக வர சொல்ல எந்தெந்த கீரில் எப்படி ஷட்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அதுவும் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் வீடியோவாக தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் வீடியோவாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரோட் டெஸ்ட் ரிவ்யூ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட் வீடியோவும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து 0 to 150 வரைக்குமே உங்களுக்கு டாப் ஸ்பீட் செக் பண்ணியாச்சு. அப்புறம் கிராஜுவலாக அப்படியே போயிட்டு அதுலேருந்து கூட டாப் ஸ்பீட் நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி வச்சுருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.